என்று ஆவல் கொண்டேன். அப்படியா? ஆகையினால் இந்த மானை பிடிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன மானை? நான் தேடி வந்த மான். மான்குட்டியே எந்த இடத்துல இருக்கு? எந்த இடத்துல இருக்கு நீங்க சொல்றீங்க? ஆமாங்க, நீங்க சொல்றீங்களே தவிர நான் ஏத்துக்கிறேன்ல. பார்த்து பேசுங்களேன். நாங்க ஏன் பார்த்து தான் பேசணும், அப்புறம் பார்க்காம பேசுவாங்க? கண்ணீர் இருந்தாலும் எல்லாரும் பார்க்க தான் முடியும். கண்டிப்பா. தாங்கள் தேடி வந்த மானு, அந்த அற்புதமான மானு எங்க திணைவனத்துக்குள்ள வரவே இல்லைங்க. பொய் சொன்ன வாய்க்கு காலையில போஜனமே கிடைக்காது. ஏன்னா நான் பொய் சொல்லணும் அவசியம் கிடையாதுங்க. நீங்க சொல்லியே நான் சொன்னேன்னா பொய் சொன்ன பொதுவான வார்த்தை. பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் கிடைக்காது அப்படின்னா நீங்க ஏங்க மூலினா மூக்க தடவ கூடாதுல்ல? நான் அப்படிதான் பொதுவான கருத்தை சொல்ல வந்தேன். தாங்கள் தேடி வந்த மாடு இங்க வரலன்னா வழியில கிடந்தா எடுக்கணும். உடையவர் கட்ட உடனே கொடுத்துடணும்ல. வழியில கிடந்தா தானே எடுத்து கொடுக்க முடியும். வழியிலே இல்லைன்னா எப்படி எடுத்து கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. இனத்தை ஒரு மாட்டுக்கு கொம்பு உடைஞ்சிருச்சுன்னா அந்த குலத்துக்கே பெருமை இல்லாம போயிடும். இனங்காக்கணும், வேலி பயிரை காக்கணும். ஆமாங்க. தப்பு செஞ்சவங்க என்ன செய்யணும்? தண்ணி குடிக்கணும்ல, தண்டனை அனுபவிக்கணும். தண்ணி குடிக்கணும். ஆமாங்க, எல்லாத்தையும் மாத்தி சொல்லக்கூடாதுல்ல. அப்படினால தாங்கள் தேடி வந்த மாடு வரல, பேசாம போயிட்டீங்கன்னா பிரச்சனை வராது. அதோட இந்த இடத்துல நின்னு வைங்களேன், பெரிய பிரச்சனை தான். அந்த பிரச்சனைக்கு ஒரு நாளும் நான் போகவே மாட்டேன். எனக்கு வழியுக்கு பிரச்சனைக்கு போனா அது வந்து பெரிய ஆபத்துல முடியும். ஆனா பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா விட்டு கொடுத்து போற ஆளு நானு கிடையாது. சாம போயிட்டுங்க. இல்லங்க, நீங்க நினைக்கலாம் ஏன்டா இவன் வந்து வேடுவன் தானே வேட்டையாடி இருக்கலாமே. வேடுவன்னா வேட்டையாடுறதே வந்திருப்பாரு, அப்புறம் எதுக்கு வந்திருக்காரு? இல்ல இந்த மானை ஏன் இவ்வளவு நேரம் கால தாமதம் பிடிக்காம வச்சிருக்கான்னு கூட நீங்க நினைக்கிறேன்னா நினைக்கலாம்ல. நினைக்க மாட்டேங்க. ஏங்க உள்ள மாடு இருந்தா தானே நினைப்பதற்கு. மாடு வரல அப்புறம் எப்படி நினைப்பேன்? மானை விரட்டி வந்தது நானு தானேங்க. விரட்டி வந்து நீங்க வந்தீங்கன்னா காவல் காக்குறது நானு. எங்க நீங்க பரன் மேல காவல் இருக்கீங்க. பரன் மீது காலர் காக்குறவங்க உங்கள்ட்ட சொன்னாங்களா? அப்படியே மேலேயே இருக்கிறேன். எல்லா பார்வையும் திக்குகள் எட்டுனா மேல் திசை கீழ் திசை 10 திசைக்கு காவல் காக்குறேன் நானு. கண்டிப்பாங்க. ஏன்னா பார்வை வந்து ஒரே பார்வையா இருந்தா அது காவலே கிடையாது. ஆமாங்க, காவல்னால தேடல். காலத்துல ராமனும் லட்சுமணரும் என்ன பண்ணாங்க? விஸ்வாமித்திரர் வந்து கூட்டிட்டு போனாரு. அப்பா உலகத்தை பார்க்கணும்னு சொல்லி பாதுகாக்கணும் ஒரு யாகத்தை நடத்துறேன். ஆமாங்க. யாகத்துல பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் அரக்கர்கள் வந்து தடை பண்றாங்க. அந்த அரக்கர்களை வந்து நீங்க எப்படிதான் தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுனால அவங்க எப்படி ஒரே நிலையில காவல் காத்தங்கனாங்களா? ஒருத்தன் ஒரே நிலையில இருந்தான், மற்றொருவன் அதாவது எதிர்த்து வந்தாங்க. யாகத்தை சுத்தி வந்து காவலுக்கு பார்த்தாங்கல்ல. அப்படி காவல் காத்ததுனால தானே வெற்றிகரமா முடிஞ்சு. அந்த காவலை விட ஒருபடி மேல் நின்று நான் காவல். நீங்க தன்னம்பிக்கையோட சொல்றீங்க, அதே தன்னம்பிக்கையோட நானும் தான் சொல்றேன். என்தான் உடம்புக்கு சிரசே பிரதானம். சிரசிற்கு கண்கள், கண்ணிற்கு இமைகள். அந்த இமைக்கு உள்ள தூசியில போயிருங்க. ஒரு கண்ணுல தூசி விழுந்தா மறு கண்ணு கலங்குது. கலங்கினாலே ஒரு கண்ணுல தூசி விழுந்தா மறு கண்ணு கலங்குறத போல நாங்க வந்து அப்படியே ஒரு பார்வை வந்து கண்ணு ரெண்டா இருந்தாலும் பார்வை ஒண்ணுதானே. பார்வை ஒன்னா தானே இருக்கு. பார்வை அப்படிப்பட்ட பார்வை பார்த்திருக்க. காலையெல்லாம் மானோட முடவன் கண்டு கரைகளில் குழந்தைகளை வளைத்துக் கொண்டு சொல்லிலாம் குட்டி மேல் தைத்த மார்க்கம் சொல்லி வைத்தவர்களை குருவன தொழுகணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது புரியுதா? புரியலைங்களே. புரியாது. அப்படின்னா விளக்கமா சொன்னா ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா இதை நான் சொல்லவா? கண்டிப்பா சொல்லுங்க, நான் தெரிஞ்சுக்கணும்ல. காலையெல்லாம் மானோட ஒரு சின்ன கதைங்க. சொல்லுங்க. ஒரு நாட்டுல இப்படிதான் ஒரு ராஜா இருந்திருக்காரு. நாடுன்னா ஒரு ராஜா தான் இருக்க முடியும். ஆமா, ஒரு நாட்டுக்கு ஒரு ராஜா தான் இருக்காரு. ராணிக்கு துணை யார் இருப்பாங்க? ராணிக்கு துணை அவங்க இருக்கிற இடத்தை ராஜா, ராஜாவுக்கு துணையா ராணி. ஆமாங்க, இதுதான் வந்து உலக நடைமுறை. ராணிக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை. சொல்லுங்க. ஆமா, பெண்ணா பிறந்தாலே ஆசைப்படணும்ல மாமா. ராணினா ஆசை இருக்க கூடாதா? ராணிக்கு என்ன ஆசை அப்படின்னா எப்ப பார்த்தா ராணினா பக்கத்துல எல்லா பணிப்பெண்களும் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆமாங்க, தோழிமார்கள் செய்யவே முடியாது. சாப்பாட கூட ஊட்டி விடணும். அதுதான் ராணி. அப்படி இருந்திருக்க இவங்களுக்கு ரொம்ப என்னன்னா எப்ப பார்த்தாலும் நம்ம சுத்தி பணிப்பெண் இருந்துகிட்டே இருக்காங்க. அது நல்லாவே இல்லை. என்னைக்காவது தன்னந்தனியா நம்ம மட்டும் தனிமையில போய் அந்த அரண்மனைக்கு பக்கத்துல ஒரு சின்ன காடு, அந்த காட்டுக்கு பக்கத்துல ஒரு அழகான குளம், அந்த குளத்துல போய் தனியா போய் தண்ணி எடுத்துட்டு வரணும்னு இவங்களுக்கு ஆசை. அது வாய்ப்பே கிடைக்கல. ஆமா, அவ்வளவு ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சிருச்சுங்க. காலையில இந்த அம்மா எந்திரிச்சு என்ன நீராடிட்டு என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல இருக்கிற ஒரு அறைக்கு போறாங்க. ஏன்னா இவங்க பாத்திரம் எல்லாம் எப்படி பாத்திரம் கூட பார்த்தது கிடையாது. ஏன்னா இவங்க மகாராணி. இவங்க அதாவது இவங்க யாரை கவனிக்காட்டாலும் மகாராணி வந்தா எல்லாருமே மகாராணியை கவனிப்பாங்க. குடத்தை எடுத்துக்கிட்டு தண்ணிக்கு போகலாம்னு சொல்லி போய் பார்த்திருக்காங்க. அதுல மட்டும் ஒரு வித்தியாசமா ஒரு குடம் இருக்குங்க. என்னன்னா வாயே இல்லாம ஒரு குடம் இருந்துருக்கு. வாயே இல்லாதது ஒரு குடமா?
இவங்களுக்கு ராணிக்கு ஆசை, என்னையா எல்லா பாத்திரமும் வேற மாதிரி இருக்கு, இது மட்டும் வித்தியாசமா இருக்கே அப்படின்னு சொல்லி இந்த குடத்தை எடுத்து என்ன பெண்கள் எப்படி வைப்பாங்க, தன்னுடைய இடுப்பு பகுதியில இடுப்புல தானே வைப்பாங்க. இடுப்பே இல்லையா அவங்க, அந்த ராணி குடத்தை எடுத்து இடுப்பு இல்லையா? ஆமாங்க. அதிசயத்துக்கு வேற கேளுங்க வேடுவரே, எப்படி கதை சொல்றேன்னு. நல்லா கதை சொன்னா பொய் சொன்னாலும் பொருந்துற மாதிரி சொல்லுவாங்க. நான் நிஜத்தை கூட அப்படியே உண்மையில அப்படி கிடையாது, அப்படிலாம் நான் என்னை பார்த்து பொய்யவே பொருந்துறாப்புல சொல்றப்ப நிஜத்தை நிஜ மாதிரியே நான் வந்து சொல்லுவேன். அதாவது முழு சதவீதமும் உண்மையாவே சொல்லுங்க. அப்படி எடுக்கணும்னு போகும்போது வேகமா நம்மளாட்டி பணிப்பெண்கள் வந்துருவாங்கல்ல, வேகமா போய் இந்த அரண்மனையை தாண்டி அந்த காட்டை தாண்டி அந்த தண்ணி எடுக்க போயிருக்காங்க. தண்ணி எடுக்க போகும்போது பாத்தீங்கன்னா 4, அதாவது கடலுக்கு தான் எல்கை இருக்கும். ஆமாங்க. குளம்ன்றா 4 கரை இருக்கும். ஒரு 4 கரை, ஒரு 4 கரையே இல்லாத குளமுங்க. அந்த குளத்துல தண்ணி எடுக்க போகும்போது திடீர்னு அந்த காட்டுல இருந்து ஒரு 4 கால் இல்லாத மான் ஓடி இருக்கு. ஒரு கால் இருந்தாலே மான் ஓட முடியாது. ஆனா 4 கால் இல்லாத மான் வேகமா ஓடி வந்தோடனே ராணிக்கு என்ன ஆசை, இதென்ன வித்தியாசமா இருக்கே இந்த மானை, எப்படியாவது ராஜாட்ட போய் நம்ம வந்து சொல்லி கொடுத்து பிடிச்சு தர சொல்லணும்னு வேகமா ஓடுறாங்க. பாத்திரத்தை கீழே போட்டுட்டு ஓடி போய் ராஜாட்ட போய் சொல்லணும்னா ராஜா எப்படி இருக்கணும், ஒரு அரண்மனையில ஒரு பரிவாரத்தோட இருப்பாரு, சிம்மாசனத்தை அப்படி கம்பீரமா இருப்பாரு. கண்டிப்பாங்க. அவர் எப்படி இருந்தா தெரியுமா? எப்படி இருந்தாரு? தலையே இல்லாத ராஜா உட்கார்ந்துட்டு இருக்காரு. எல்லாமே புதிருக்கு மேல புதிருதா, தலையே இல்லாத ஒரு ராஜா. கேக்குற மாதிரி இருக்கா? நல்ல பொய் மாதிரி இருக்குல்ல. ஆனா உண்மையை சார்ந்தது மாதிரி தான் தெரியுது. ஆனா இதெல்லாம் சாத்தியமே கிடையாது. தலை இல்லாத ராஜா இருப்பாரா? முதல் தலை இல்லாம எப்படி இருக்க முடியும்? இருந்திருக்கிறாரு. தலை இல்லாத ராஜா சிம்மாசனத்துல இருக்கவும் ராணி போய் ராஜா காட்டுல ஒரு மானை பார்த்தேன், 4 கால் இல்லாத ஒரு மானை பார்த்து, மான் ஓடிச்சு, எனக்கு எப்படியாவது அந்த மானை பிடிச்சிட்டாங்கன்ற ராஜாட்ட வந்து ராணி கேட்ட உடனே ஒரு நாள் இல்லாத திருநாளா ராணி ஆசைப்பட்டு மானை கேட்டுட்டாங்களே. அன்னைக்கு வந்து ஸ்ரீராமன்ட்ட வந்து சீதையம்மா கேட்டாங்கல்ல, மாயமான நீங்க எப்படியாவது பிடித்து தரணும் அப்படின்னு ஒண்ணு துரத்தி போனதுனாலதான் பிரச்சனை வந்துச்சு. ஆமாங்க. ஏன்னா கண்ணால் காணும்பது போய் காதால் கேட்பது போய் தீர விசாரிச்சது மெய் அப்படின்னு இருப்பாங்க. மாயமான பார்த்ததுனால பிரச்சனை வந்தது போல இவர் என்ன நினைச்சிருக்காரு, நம்ம ராணி மான கேட்டுட்டாங்கன்னு வேகமா ஓடியாந்துட்டாருங்க, வில்லம்பு எடுக்காம அவசரத்துல. மான வேட்டையாட போறவர் வில்லம்பு இல்லாம வந்துட்டாரு. வில்ல அம்பு இருந்தா தானே மானு மீது வந்து அம்பு போட முடியும். ஆனா இல்லாம இருக்கவன் டக்குன்னு யோசனை பண்ணி என்ன பண்ணிருக்காரு, அந்தரத்தை வில்லாக்கி 5 புலனை கணையாக மானின் மீது செலுத்தினாரா. இந்த மானின் மேலேயே அந்த கணை பட்டுருச்சு. மானின் மீது கணை பட்டா என்னாகும், மானு செத்து போயிரும், இல்லாட்டி மயங்கி இருக்கு. மானு சாகவும் இல்ல மயங்கவும் இல்ல, அழகான 2 மான் குட்டி பிறந்துருச்சு. இது என்ன அதிசயத்துக்கு மேல அதிசயமா? ஆருங்க கேளுங்க, நீங்க எல்லாம் என்ன கதை சொல்லுவீங்க? ஆமா, நமக்கு இந்த அளவுக்கு பத்தாதுல. ஆமா ஆமா. இந்த 2 மான்குட்டியும் என்ன பண்றாரு, இந்த மான்குட்டியை தூக்கிட்டு வந்து 4 கால் இல்லாத பந்தலில, 4 கால் இல்லாத ஒரு பந்தல், பந்தல் நிறுத்த முடியுமா? பந்தல்னாலே 4 கால் இருக்கணும். 4 கால் இல்லாத பந்தலில கயிறே இல்லாம ராஜா 2 மான்குட்டியை கட்டு வச்சிருக்காரு, கட்டி போட்டாரு. ஆமா, கயிறு இருந்தா தானே கட்ட முடியும். ஆனா 2 கயிறு இல்லாம கட்டி விட்டுருக்காரு. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? கெட்டிக்கார ராஜா நம்புற மாதிரி. இத விட ஒரு பொய்ய கேளுங்க, கடைசியில அந்த 2 மான்குட்டியவன் வாயே இல்லாத நாய் கத்திக்கிட்டு ஓடியே போச்சுங்க. எங்கன மான்குட்டி இருந்துச்சுன்னே தெரியல, கத்திக்கிட்டு ஓடியே போச்சு. இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? விடுங்க, நீங்க சொல்றதுல எதுவுமே நம்புற மாதிரி இல்லைங்க. அதாவது இடுப்புல இல்லாத ராணி, தலை இல்லாத ராஜா, கரை இல்லாத கொள்ளம், 4 கால் இல்லாத மானு, பந்தல் இல்லாத குட்டி, எதுவுமே நம்புற மாதிரி இல்லையே. அப்படியே நாய் கவிதைதான் நம்புற மாதிரி இருக்கா? நீங்க சொல்றது எல்லாமே பொய் மாதிரி தான். ஆனா இத பூரா நம்பிரலாம். ஆனா நீங்க வந்து சொல்றீங்க இத கூட நம்பிரலாம்ங்க. ஆனா நீங்க வந்து சொல்றீங்க பாத்தியல மான் குட்டிங்க வந்து பிடிச்சு தரதுக்கு அனுமதி தானே. ஏங்க நீங்க இத ஒரு நாள் ஒரு காலமும் நம்பவே முடியாதுங்க. நானே இப்ப மலைச்சு போயிட்டீங்க, நீங்க சொன்னதை எதையுமே நம்ப முடியாது. ஆனா அத நம்பலாமா? அத நம்பலாம். நான் கண்ணார பார்த்து வந்து மான் குட்டியை மட்டும் நீங்க நம்ப மாட்டீங்க. ஏனாங்க அத நம்ப முடியாது. நீங்க சொன்னது போல ராமாயணத்துல ராமர் தேடி போனாரு, அது அதாவது பொய் மானு தெரிஞ்சுமே அவரு. இதுக்கு நான் விளக்கத்தை சொல்லிடுவேன். ஆனா நீங்க தேடி வந்த மானுக்கு விளக்கத்தை சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடிஞ்ச அளவுக்கு சொல்லுவீங்க. முடிஞ்ச அளவு நீங்க சொல்லுவீங்க. இது வந்து சாதாரண கதையெல்லாம் கிடையாது. எல்லாரும் பொய்ன்னு நினைக்கலாம். இது என்ன இப்படி எல்லாம் அந்த அம்மா சொல்லுதுன்னு. இது வந்து உண்மை கதைங்க. காலில்லா மான்வோடு முண்டவன் கண்டு கரையெல்லா குழந்தை நிலை வளைத்து கொண்டு சொல்லில்லா குட்டை மேல் தைத்த மார்க்கம் இதை சொல்லி வைத்தவர்களை குருவன தொழுகணும். நீங்க அப்போ அற்புதமா எடுத்து சொல்லுவார்.
இப்ப காலில்லா மான் ஓடு அப்படின்னா இந்த உலகத்தை உற்பத்தி பண்றதுக்காக சிவனும் பார்வதியும் நடத்தின ஒரு திருவிளையாடல் தான். இப்ப சிவனுக்கு வந்து உருவ வழிபாடு என்பது இருக்கிறதா? ஒரு சில இடத்துல இருக்கு. பொதுவான சிவன்னா எப்படி இருப்பாரு? சிவலிங்கமாக இருப்பாரு. அப்ப தலை இருக்கா? தலையில்லா ராஜா சிம்மாசனத்துல இருந்தவரு. அப்ப யாரு? சிவன். இடுப்பில்லாத ராணின்னு சொன்னல. மாட்டுக்கொன் தங்கை மதுரை விட்டு தில்லைவன நாட்டுக்கோனுக்கு பெண்டாகினார். குட்டி மறிக்க ஒரு கோட்டானையும் பெற்றால் அன்னை மீனாட்சி. அண்ணன் நடை சின்ன இடைன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னை மீனாட்சிக்கு எப்படி இடுப்பு இருக்குமா? உடுக்கை போல் இருப்பு இருக்குமா. 32 சாமத்திரிக்க லட்சணத்துல பெண்களுக்கு இப்படிதான் வந்து இடுப்பு இருக்கணும், கண்ணு இப்படி இருக்கணும், கூந்தல் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஒரு வர்ணனை இருக்கிறது. அப்ப இடுப்புலாம் ராணினா யாரு? ஆதிபராசக்தி அம்சமாக இருக்கக்கூடியவள் ஆதிபராசக்தி. அப்ப சிவனும் சக்தி கதை சரியாயிருச்சா? கரையே இல்லாத குளம் என்றால் இந்த உலகத்துக்கு வந்து எல்கை என்பது இருக்கிறதா? கிடையாது. இந்த உலகத்தை படிக்கணும் எல்கை இல்லாமல் இல்ல. மானை துரத்தினா அந்த மான் என்பது புணர்ச்சியில் அதிகமாக இருக்கக்கூடியது. புணர்ச்சியில் சிவனும் பார்வதியும் ஈடுபட்டு 2 குட்டிகள் பிறந்தது அப்படின்னு சொன்னேன்ல. அதாவது ஆணும் பெண்ணையும் இந்த உலகத்துல உற்பத்தி பண்ண படைத்து விட்டுட்டார். எங்க படைச்சு விட்டாரு? இந்த பூமியில, பூலோகத்துல. அத வந்து கயிறு இல்லாமல் கட்டி வைக்கிறதுனா பந்த பாச பிணைப்பு அப்படின்னு சொல்றோம். பந்தவாச கயிறுன்னு சொல்றோமா? பந்தவாச கயிறுன்றது வந்து அது பிணைப்பு தான். அதே கயிறே இல்லாம பந்த பாசத்துல சொந்த பந்தம் உற்றார் உறவினருடன் சொல்லி பிணைப்பு வைக்கப்பட்டு இந்த உலகத்துல ஆணையும் பெண்ணையும் படைத்துட்டு கடைசியில வாயே இல்லாத நாயின்னு சொன்னல. ஆமாங்க, இதுதாங்க ரொம்ப முக்கியமானது. வாயே இல்லாத நாய். கவனமா கேளுங்க. இந்த மண்ணிலே பிறக்கின்ற மனிதன் கடைசியில எங்க போறான்? மண்ணோடு மண்ணாக மக்கி போகிறான். இந்த மண்ணுக்கு வாய் இருக்கா? கிடையாது, கிடையாது. அப்ப வாயே இல்லாத நாய் ஒன்று கவ்வி கொண்டு போய்விட்டதுன்னா இந்த பூலோகத்தில் ஒவ்வொரு உயிரும் வந்து ஜனனம் எடுத்தால், பூமியில் அவதாரம் எடுத்தால் மண்ணோட மண்ணாக மக்கி, மண்ணு தானே திங்கிது மனுஷனு. அதுதான் வாயே இல்லாத நாய் கடைசியில கவ்விட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த புலமை வந்து விளக்கமாக சொல்லுவாங்க. நான் சொல்றதுக்கு உண்மையான விளக்கத்தை சொல்லிட்டேன். நல்ல விளக்கம் இல்ல இதெல்லாம் கேக்குறீங்கல்ல. ஆனா நீங்க சொன்ன வானுக்கெல்லாம் விளக்கமே சத்தியமா நீங்க சொல்ல முடியாது அப்படின்ற காரணத்தினால கொங்கு நாட்டு சீமையில்லை நானும் பொங்கி வந்த கண்ணியம்மா. கொங்கு நாட்டு சீமையில்லை நானும் பொங்கி வந்த கண்ணியம்மா. வெள்ளி மழை வேடனையா எங்கு ஏது பார்க்க வந்தாரையா? இந்த வெள்ளி எண்ணை கண்டவுடன் போகம் பாடி பதங்கி போனாரையா? எவரு வெள்ளி எண்ணை கண்டவுடன் மோகம் பாடி பதங்கி போனாரையா? கத்திக்கிட்டு இருக்கோம். இப்ப நம்ம மானக்கணம், மயிலக்கணம், குயிலக்கணம் எங்கேயா வேடு விருப்பனாரு பத்தியெல்லாம் இதெல்லாம் நியாயமா? வெட்டியா காலம் போக்கி விதவிதமா பொய்ய சொல்லி, வெட்டியா காலம் போக்கி விதவிதமா பொய்ய சொல்லி வீணாம பேசி பாக்குறீ. நீங்க நின்னு குட்டிமான சுட்டி காட்டுறீ. நீங்க வீணாக பேசி பாக்குறீ. நீங்க நின்னு குட்டிமான சுட்டி காட்டுறீ. கண்டது பொழிந்து காட்சி கொடுத்து நிற்காதையா.
உங்களுக்கு மான் கிடைக்கும் 100 ஆண்டு பிள்ளைகிடும் மூர்க்கனுடைய கேண்மை நீருக்குள் பாசிபோல் வேர்களாதே ஓராண்டு பிள்ளைகிடும் நல்லவர்கள் தொடர்கிற நற்பாகப்பட்டது இருநிலம் விளக்க வேர் கொள்ளும் அப்படின்வாங்க. நற்புக்கு இலக்கணம் வகுத்தது போல. என்ன கிளீனா இருக்கு, லைவ் ஓடிக்கிட்டு இருக்காங்க, நான் கொஞ்சம் பார்க்கணும். அதாவது நீங்க அற்புதமான கதை, நானே ஒரு நிமிஷம் பிரமிச்சு போயிட்டேன். அப்படிப்பட்ட கதையெல்லாம் அழகா சொல்றீங்க, ஆனா இருக்கிறது இல்லைன்னு சொல்றீங்க. அதே மனதுக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா இனத்தவன் கேட்டான், இனத்தவன்றது முறையில் நான் கேட்கிறேன். ராமனாகப்பட்டவன் தேடி போனது ஒரு மானு, பாண்டவனாகப்பட்டவன் தேடி போன மானு. நான் மானை பத்தி இப்ப பிரச்சனையே இல்லை. நீங்க கொடுக்கணும், அதை நான் வாங்கிட்டு போகணுன்ற ஒரு எண்ணத்துல இருக்கு. ஏன்னா கொடுக்கணும்னா எங்க அண்ணன் தம்பி 7 பேர் வந்து நல்லா கொடுத்துருவாங்க. தாராளமா கொடுங்க. நீங்க எப்படி கொடுத்தாலும் அதை ஏத்துக்கிற மனப்பக்குவத்துல தான் நான் இருக்கணும். எப்படி கொடுத்தாலுமா நான் எல்லாத்தையும் ஏத்துக்கிற சூழ்நிலையில தான் இருக்கேன். ஏன்னா தைரியம் இருக்கு அந்த அளவுல. இடம் வந்து உங்களுடைய இடமாச்சு, ஆட்சி உங்களுடைய ஆட்சி. ஏன்னா மதுரையில மீனாட்சின்ற மாதிரி மீனோட ஆட்சி. மீனாட்சி 12 மாதமும் நடக்கிறதா அப்படின்னு கேள்விக்குறிதான். எத்தனை மாசம் மீனாட்சி ஆட்சி நடக்குது? எல்லாரும் மதுரை என்பதில் வந்து மீனாட்சி ஆட்சி செய்கிறாள் அப்படின்ற சொல்லுவாங்க. ஆனா அது எப்ப கை மாறுகிறது அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கு. ஆமாங்க, அதுக்கு ஒரு பெரிய திருவிழாவே நடக்கும். இருந்தாலும் நீங்க கொடுக்குறன்னு ஒரு மனப்பான்மை. ஏன்னா பஞ்சபாண்டவர்களை அழிக்கணும்ன்றதுதான் துரியோதனோட ஒரு எண்ணமே. சரி, ஆனா அவங்க வந்து கேட்டாங்க அப்படின்ற ஒரு காரணத்துக்காண்டி வீஸ்வராகப்பட்டவர் கொடுத்த அன்ப, அதாவது அம்ப விட கேட்ட உடனே திருப்பி கொடுத்தான் துரியோதனே. அவன் என்னதான் குளத்துல அரக்கனா இருந்தாலும் அந்த விஷயத்துல நல்ல கருணை காட்டி ஒரு மடங்கு மேல போனா. அப்படி நீங்க கொடுக்கணும் மனப்பான்மையோட இருக்கலாம். உங்களுடைய சிறப்பை பார்த்து பாராட்டி சன்மானம் கொடுக்கிறார், வேற ஒன்று இல்ல. ரீதியாக பதிச்சு கொண்டு வைக்கிறீங்க. அப்ப காலைல எங்க கம்பெனி ஆளா இருப்பாரு. ஏன்னா அந்த குடுக்கறன்ற மனப்பக்குவத்துல நீங்க வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நான் உங்ககிட்ட தானமா கேட்கல, தானமா கேட்டாலுமே கொடுக்கலாம். ஒரு சிலர் வந்து கண்டிப்பான முறையில கேட்பாங்க, கண்டிப்பான முறையில கேட்க முடியாது. இல்ல சங்க புத்திராத இறைவா, நீ குத்த எனக்கு நெருக்குது அக்கா இல்லக்கா, அதெல்லாம் பார்த்து பத்தும் பக்குவமா அண்ணே அது அப்படியே பெட்டிக்கார்ட்ட கொடுத்துட்டு போனேன். அந்த ஆள்கிட்ட கொடுத்தா காலில் தர மாட்டீங்களே.